பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த தியானிக்கும் தியானமே என்ற ஒளிபரப்பின் மூலியமாக உங்களோடு நான் பேசுகிறதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு உண்டான தியானமான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 21வது வசனம். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமம், உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். இந்த வசனத்தை நம்ம சற்று தியானிச்சு பார்த்தோம்னா, இதுல 20லேருந்து நீங்க அதற்கு கீழ்ப்பகுதி வரைக்கும் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் ஒருத்தருக்கு 5 தாளந்தும், இன்னொருத்தருக்கு 2 தாளந்தும், இன்னொருத்தருக்கு 1 தாளந்து கொடுத்தாரு. ஆனால் அந்த 5 தாளந்து 2 தாளந்து உள்ள மனுஷர்கள் அதை வைத்து இன்னும் 5 தாளந்தை சம்பாதிச்சாங்களா, இன்னும் 2 தாளந்தை சம்பாதித்தார்களாம். ஆனால் அந்த 1 தாளந்து உள்ள மனுஷன் அதை புதைத்து வைத்து அது எஜமான் வரும் வரைக்கும் அதை பத்திரமா வச்சானா. இதுல என்ன சொல்லப்படுதுன்னா, ஆண்டவர் நம்மளுக்குள்ள கொடுத்திருக்கிற தாளந்தை எடுத்து பயன்படுத்தணும்னு ஆண்டவர் நமக்குள்ள ஒரு தாளந்தை கொடுத்திருக்காரு. அதை நம்ம புதைத்து வைத்து ஒருபோதும் அதை யூஸ் இல்லாமல் ஆக்கிறத விட, நமக்கு ஆண்டவர் கொடுத்த தாளந்தை எடுத்து பயன்படுத்தும் போது அது அநேகருக்கு பிரயோஜனமா இருக்குமா. அதே போல ஆண்டவர் அந்த வசனத்துல சொல்லப்படுது, கீழ்ப்பகுதியில அநேகத்தின் மேல உன்னை அதிகாரியா வைப்பனா. எப்படின்னா, கொஞ்சத்துல நீங்க உண்மையா இருந்தீங்க, உங்களை அநேகத்தின் மேல அதிகாரியா வைக்க போறாரு. எப்படின்னா, நீங்க வேலை ஸ்தலத்திலயா இருக்கட்டும், நீங்க எந்த இடத்துல இருந்தாலும், ஒரு சின்ன வேலை கொடுத்தாலும், ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும், அந்த இடத்துல உண்மையா இருந்து பாருங்க, ஆண்டவர் உங்களைய அந்த இடத்துல அநேகத்திற்கு மேல உங்களை அதிகாரியா மாற்றுவாரு. ஆண்டவரை முழு விசுவாசமா நம்பிக்கையோட பிடிச்சுக்கோங்க. ஆண்டவருடைய வார்த்தைக்கு அனுதினமும் கீழ்ப்படிய ஆரம்பிங்க, வாசிக்க ஆரம்பிங்க. கர்த்தர் எப்பொழுதும் உங்களோட இருக்க போறாரு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.